எனக்கு புரியல. எடுத்த உடனே நீ வரீங்க. என்ன நீ வந்துட்டீங்க? இப்பதான் ஸ்டார்ட்டே பண்றேன். அப்ப பாத்துக்கோ. என்ன பாத்துக்கணும்? நீ ஏன் skip பண்ற? டென்ஷன் ஆகுது எனக்கு ஏதோ வாய்ஸ் கேக்குது பாருங்க. இப்ப வேற ஏதாவது பாக்குறீங்கன்னா தயவு செஞ்சு அதை பாருங்க. நானும் வெளியே போறேன். அத சொல்லு. இப்ப எங்க பண்ண சொல்லிட்டு தானே ஸ்கிப் பண்ணேன். இப்பதான் வந்து நான் லைவ்ல தான் இருக்கேன். இருக்கு ப்ரோ. ஆமா ப்ரோ. ஃப்ரெண்ட் எல்லாம் இல்லைங்க, என் தங்கச்சி. அது தங்கச்சியா? ஆமா. என்னைய பஞ்சாயத்து பண்றதுக்கு என் ஃப்ரெண்டே கூட்டு வந்து என்னைய இருக்கு. எங்க அண்ணனை கொண்டுடா, எங்க அண்ணனை அடிப்படா. அது மாதிரிதான் இருக்கு. அவன் அவ்வளவு நேரம் உட்காந்து என் கூட பேசிட்டு அகஸ்டோ நீ பண்ண தப்பு அகஸ்டோ, எப்படி அகஸ்டோ நீ என்ன பண்ண எப்படின்னு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அது ஒரு உண்மையான ஒரு தங்கச்சியா, கூட போற தங்கச்சியா? அப்படி சொல்ல முடியாது, ஆனா அப்படிதான். அதுதான் கிறுக்கி. இல்ல நீங்க அக்காவாவது கொஞ்சம் நல்லா இருப்பீங்க அப்படின்னு நினைச்சேன். நீங்க அது மாதிரியே இருக்கிறீங்களா? இல்ல ஜெயக்குமார் மாட்டிக்கிட்டீங்க. ஜெயக்குமார் நீங்க மாட்டிக்கிட்டீங்க. நாங்களும் எடுத்து போடுறோம். நீங்க எங்களை எடுத்து ஜெயக்குமார்னு ஒத்துக்கங்க. ஜெயக்குமார் ஒத்துக்கங்க. ஜெயக்குமார்னு பாக்கணும். தயவு செய்து விர்ச்சுவல் கேமரா அவன் நேத்து பேசினா யாழ் ஓடி போயிட்டா. புள்ள நினைச்சு வேற பேசுறேன்னு. பொம்பளை சொக்கு கேக்குதாடா? பொம்பளை சொக்கு கேங்ஸ்டர்னா டிசிப்ளின் வேணும். வாட் இஸ் யுவர் பேர்? விர்ச்சுவல் கேமரா போட்டு ஏகா பேச வருமா வராது? ஊமையா? ஃபர்ஸ்ட் யாருன்னு காட்டுங்க. என்ன யாருன்னா எப்படி? ஜெயக்குமார் தெரியும் ப்ரோ. அவன் ஐடி இருக்கா உங்கட்ட? இவன் இப்ப நான் பேசணும். இவனை எப்படியாவது வர சொல்லுங்க. வர சொல்லணுமா ப்ரோ? போயிட்டு அவங்க லைவ்ல போய் கேளுங்க ப்ரோ. இங்க உட்காந்து வர சொல்லுனா யாரு வருவாங்க? போயிட்டு அவங்க ப்ரோ கிட்ட. லூஸ் ஆயிவீங்க. ஒரிஜினல் தான். இதான் ஃபேக். புரிஞ்சிக்கல, அதான் ஃபேக். குட்டா நான் என்ன என்னது? அது ஒண்ணு சேவட்ட உள்ளது என்ன ஜென்மனா உள்ள என்ன அது எடு. எடுக்க வச்சுடா. எடுக்க முடியல. இதுக்குதான் நான் பாக்குறது. ஒரு மாதிரி பாக்குறீங்க. அடே மூஞ்சி என்னங்க நீங்க கேவலமா இருக்கு. நம்மள மாதிரி அழகா இருந்தா பரவாயில்ல, என்ன இப்படி இருக்கு அப்படி பாக்குறீங்களா? எப்படியாவது ஸ்கிப் பண்ணிடுவோம். ஏன் பொண்ணு யாருமே பேச மாட்டாங்கல்ல, அதனாலதான். வேற வேலையே இல்லையா உங்களுக்கு? என்னது புரியல? வேற ஜாபே இல்லையா உங்களுக்கு? இல்ல அதான் எனக்கு புரியல. ஏன் நான் அதை கேட்கலாமா பதிலுக்கு? உங்களுக்கு வேற வேலையா இல்லையான்னு? இல்ல எனக்கு வேற வேலை இல்ல, நான் வெட்டியாதான் இருக்கிறேன். அப்ப எனக்கும் வேற வேலை, நானும் வெட்டியாதான் இருக்கேன். கேக்குறது வந்துட்டு இப்போ நீ வந்து ஸ்ட்ரீமர் தானே? நீ வா போன் பேசினா உனக்கு அவ்வளவுதான் மரியாதை. சரிக்கா, நீங்க ஸ்ட்ரீமர் தானே? சொல்லு ப்ரோ. ஸ்ட்ரீமர்னா அப்ப என்ன உனக்கு? நான் வந்து என்ன சொல்றேன்னா, இப்போ வந்து நம்ம ஒண்ணு கேட்டா நம்மள அசர வைக்கிற மாதிரி ஒரு பதில் சொல்வார் பாரு. அது நமக்கு இங்க புரியாது. வீட்டுக்கு போனா புரியும். சில பேர் பதில் தெரியாமலே பயந்து ஓடி இருக்காங்க. எம்ஏ பிலாசபி பார்த்தாலே தெரியுது. நீங்க வந்து வீடியோ போட்டு நம்மளும் வந்துட்டு ஜெபகுமார் மாதிரி ஒரு ஃபேமா வந்துட்டு இருக்கணும் நீங்க ட்ரை பண்றீங்க. நான் என்ன சொல்றேன்னா, தேவையில்லாம பேசினேன்னா அவ்வளவுதான் உனக்கு மரியாதை. சரியா? இல்ல தேவை இல்ல. பேட் வேர்ட்ஸ் பேசினாதான் வந்துட்டு பேசுறாங்கன்னு அர்த்தம் கிடையாது. உன் லிமிட் நீ ஆஸ் பண்ணி பேசக்கூடாது. நான் ஸ்ட்ரீமர்னா இப்ப மட்டும் தான் உனக்கு ஸ்ட்ரீம் பண்றேன்னு தெரியுமா? என் லைவ் நீ எடுத்து பாத்துட்டு பேசணும். தேவையில்லாம பேசிட்டு இருந்தா உனக்கு தான் மரியாதை. மூடிட்டு வெளியே கிளம்பு. பாட்டு பையன் வந்துடுறான்.